குஷ்பு கூட சாப்பிட ஹோட்டலுக்கு போன சுந்தர் சி. அங்க வந்த ரஜினி. அடுத்து நடந்தத சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல உருவாயிட்டு வரக்கூடிய ஜெயிலர் 2 படத்துக்கு அப்புறமா யார் இயக்கத்துல நடிக்க போறாரு ரஜினிகாந்த் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு வந்த நிலையில அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. தலைவர் 173 படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு வேற யாருக்கும் இல்ல, சுந்தர் சிக்கு தான் கிடைச்சிருக்கு. ரஜினி பட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு சுந்தர் சி அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த நிலையில உள்ளத்தை அள்ளித்தா படத்தை இயக்குனப்போ சுந்தர் சி ரஜினி சந்திச்சுக்கிட்டத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு சுந்தர் சி. அப்போ ரஜினி சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரஜினி சார் எனக்கு ஃபோன் பண்றாரா, என்ன காமெடி பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு சுந்தர் சி. அதுக்கு முன்னாடி மனைவி குஷ்பு கூட சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காரு சுந்தர் சி. அங்க மனைவி மகள்களோட வந்திருக்காரு ரஜினிகாந்த். உடனே 2 குடும்பமும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டிருக்காங்க. லதா ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா, சௌந்தர்யா கூட பேசிட்டு இருந்திருக்காங்க குஷ்பு. டேபிளுக்கு ஒரு பக்கத்துல சுந்தர் சி பேசாம அமைதியா உட்கார்ந்திருக்காரு. எதிர்பக்கம் இருந்த ரஜினியும் சுந்தர் சியை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. எதிரில உட்கார்ந்துட்டு இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அப்படிங்கறதால பேசலாமா வேணாமா அப்படின்னு தெரியாம குழம்பி போயிருக்காரு சுந்தர் சி. அப்போ ரஜினி தான் ஃபர்ஸ்ட் பேசியிருக்காரு. என்ன படம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உள்ளத்தை அள்ளித்தா சார் அப்படின்னு பதில் கொடுத்திருக்காரு சுந்தர் சி. அதை கேட்ட ரஜினியும் வாட் உள்ளதன்னு கேட்க, உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்ளத்தை அப்படின்னு ரஜினி மறுபடியும் கேட்க, உள்ளத்தை அள்ளித்தான்னு சுந்தர் சி மறுபடியும் சொல்லிருக்காரு. ஓகே லீவ் இட்னு சொல்லிருக்காரு தலைவர். இதுதான் ரஜினியோட சுந்தர் சி ஃபர்ஸ்ட் டைம் பேசினது. அதுக்கு பின்னாடி சுந்தர் சி எதிர்பாராத நேரத்துல ரஜினி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. ரஜினி வர சொன்னதும் கிளம்பி போயிருக்கிறாரு சுந்தர் சி. அந்த சந்திப்பாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் தான் ஒரு ஆணவத்தோடயே இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு மனைவி குஷ்பு கிட்ட முன்னாடி சொல்லிருக்காரு சுந்தர் சி. கதை சொல்லிதான் ஒரு ஹீரோ கிட்ட படம் வாங்கணும் அப்படின்னா சுந்தர் சி பண்ண மாட்டாரு. அந்த ஆணவத்தை அந்த சந்திப்புல ரஜினி சார் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிருக்காரு சுந்தர் சி. அத பத்தி சுந்தர் சி சொல்லும்போது, நான் போய் உட்கார்ந்ததுமே ரஜினி சார் என்ன பார்த்து, சுந்தர் உங்ககிட்ட கதை இருக்கா, உங்களுக்கு டைரக்ஷன் சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லல. சுந்தர் சி நான் அடுத்து ஒரு படம் பண்ண போறேன், நீங்க டைரக்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. எவ்வளவு வெற்றியை பார்த்த சூப்பர் ஸ்டார். அவரு ஒருத்தரை கூப்பிடுறாரு அப்படின்னா தகுதி தராதரம் பார்த்து தான் கூப்பிடுவாரு. ரஜினி சார் என்ன பார்த்ததுமே சொன்னது, நாம ஒரு படம் பண்றோம் அப்படின்னு தான். கண்டேன் சீதையை படம் பண்றோம், நீங்க டைரக்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. என்ன சார் இது ஒரு கேள்வியா சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அருணாச்சல பட கதைய அவுட்லைனா சொன்னாரு அவரு அப்படின்னு சொல்லிருக்காரு.